அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயவேல்சிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கலை வளர்க்கும் தமிழ்நாடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. வெறும் கல்லிலேயே வண்ணம் தீட்டிய புகை ஓவியன் முதல் கணினியில் காவியம் படைக்கும் இன்றைய கலைஞர்கள் வரை கலை வளர்ப்பதே நம் தமிழர்களின் தலை சிறந்த பண்பு. கலை அது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது நம் வாழ்வின் அங்க, பண்பாட்டின் அடையாளம். அத்தகைய கலைகளை போற்றி வளர்க்கும் நம் தமிழ்நாடு உண்மையிலேயே கலைகளின் தாய்மொழி என்பதை உறக்க சொல்ல வந்திருக்கிறேன். தமிழ்நாடு கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசை, நடனம், நாடகம் என பலதரப்பட்ட கலை வடிவங்களை கொண்டது. தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை உலக புகழ் பெற்றது. பல்லவர் கால குடைவரை கோவில்களும், மாமல்லபுரத்தின் ஒற்றைக்கால் ரதங்களும், தஞ்சை பெரிய கோயிலின் வானுயர்ந்த கோபுரமும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 1000 கால் மண்டபமும் நம் தமிழ்நாடு வெறும் கற்கள் அல்ல, அது உளியால் உதித்த உன்னத கவிதைகள். இந்த கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, இது அன்றைய சமூகத்தின் பொறியியல் நுட்பம். சித்திரமும் கைப்பழக்கம் என்பார்கள், ஆனால் நம் தமிழ்நாட்டிற்கோ சித்திரமும் உயிர் பழக்கம். கல்லில் கதை சொல்லும் சிற்பக்கலையும், வண்ணங்களின் வாழ்வை வரையும் ஓவியக்கலையும் நம் தமிழ்நாட்டின் தனி சிறப்பு. சித்தன்னவாசலின் ஓவியங்கள் முதல் தஞ்சாவூர் ஓவியங்கள் வரை நம் முன்னோர்களின் கலைத்திறமை நம்மை பிரமிக்க வைக்கிறது. தேவாரமும் திருவாசகமும் இசையால் இறைவனை தொட்டன. கர்நாடக சங்கீதத்தின் தாய்மொழி நம் தமிழ்நாடு. ஏழிசையில் அரங்கின் ஓசை என்ற திருப்பதி தொடரின் மூலம் இசை 7 அது தனித்தனி நரம்புகளால் இசைக்கப்பட்டன என்பதை அறியலாம். நாதஸ்வரம், தவில், மிருதங்கம், வீணை போன்ற இசைக்கருவிகள் நம் தமிழ்நாட்டின் தனி சிறப்பு. நாடகக்கலை சிவனின் தாண்டவத்தில் குதித்து பரத முனிவரால் வகுக்கப்பட்டு நம் மண்ணில் செழித்து வளர்ந்தது பரதநாட்டியம். பரதநாட்டியம் வெறும் கலை அல்ல, வெறும் நடனம் அல்ல, அது கதை சொல்லும் கலை. நாடகக்கலை கண்ணகியின் கோபத்தையும் மாதவியின் மாண்பையும் நம் கண் முன்னே நிறுத்தியது. நாடகக்கலை கூத்து, தெருக்கூத்து போன்றவற்றின் மூலம் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாமர மக்களிடையே கொண்டு சேர்த்தது. தமிழ்நாடு அரசு கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வண்ணம் தீட்டிய விரல்களும், மொழி பிடித்த கரங்களும், சலங்கை அணிந்த கால்களும், யாழ் மீட்டிய நரம்புகளும் நம் தமிழ்நாட்டின் கலைகளின் அடையாளங்கள். கலைகள் வாழ்க!